கொடூரமான முறையில இளம்பெண்ணை சிதைத்து உடல் முழுக்க காயத்தோட கண்கள் இரண்டையும் பிடுங்கி நெஞ்சை உலுக்கக்கூடிய வகையில அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார்கள். கொலை செய்து அந்த பெண்ணை கால்வாயில வீசி இருக்கிறாங்க. கால்வாயில வீசி 3 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பெண்ணினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு எம்பி இப்படி என்னுடைய தொகுதியில நடந்துருச்சு அப்படின்னு கதறி அழுகிறாரு பிரஸ் மீட்லயே. பெண்களுக்கு இது மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு எம்பி கதறி அழுகிற வீடியோவெல்லாம் நம்ம வரைக்கும் பார்த்திருக்க மாட்டோம். இப்ப ஏன் அது நடக்குது அப்படின்னா அங்க இடைத்தேர்தல் நடக்குது. எங்க இதெல்லாம் நடக்குது, என்ன பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி பகுதியில தான் ஒரு பெண்ணுக்கு இந்த கொடூரம் நடந்திருக்கு. 22 வயது மதிக்கத்தக்க அவங்க அயோத்தியில வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கடந்த வியாழக்கிழமை தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரு வேலையா வெளியே போறாங்க. அப்ப வெளியே போனவங்க தான் அதற்கு பிறகு அவங்கள யாருமே அவங்க குடும்பத்துல பார்க்கல. காவல்துறையில அந்த பெண்ணினுடைய பெற்றோரும் சரி உறவினர்களும் தொடர்ந்து புகார் அளிக்கிறாங்க. ஆனா காவல்துறையினருக்கு அதை விட நிறைய பிஸியான ஒர்க் இருந்திருக்கு. ஏன்னா அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இப்போ கும்பமேளா நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுவும் நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துல இடைத்தேர்தல் நடக்க போகுது. இங்க எப்படி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குதோ அதே போல நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துல பைசாபாத் அப்படிங்கிற தொகுதிக்கு உட்பட்ட மில்கிபூர் அப்படிங்கிற இடத்துல இடைத்தேர்தல் நடக்க போகுது. இங்க ஏன் இடைத்தேர்தல் நடக்குது, இங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதனால இடைத்தேர்தல் நடக்குது. அங்கேயும் இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் அவதேஷ் பிரசாத், அவரு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அதுல போட்டியிட்டு எம்பியா தேர்வாயிட்டாரு. அதனால அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றாரு. அவருடைய பையன் அஜய் பிரசாத் இப்ப அதே தொகுதியில போட்டியிடுறார். இது ஒரு புறம் இருக்க, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்று இரவு அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாங்க அவங்க வேலையா. காவல்துறையிட்ட புகார் அளிச்சும் இந்த வேலைகள்னால அவங்க இதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 3 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாயினுடைய ஓரத்துல பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா உடல் முழுக்க நிர்வாணமாக கண்கள் 2ஐயும் பிடுங்கி தோண்டி எடுத்து உடல் முழுக்க காயத்தோட இருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் இருந்ததை பார்க்கும் பொழுது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற அதிர்ச்சியளிக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் அதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல, அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா கொல்லப்பட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதை பார்த்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுவாகத்தான் இருக்கு. இப்ப வரைக்கும் யாரையும் இது தொடர்பாக, இது நடந்து 2 நாட்களுக்கு மேலாகிறது, இப்ப வரைக்கும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த நேரத்துலதான் இந்த எம்பி இப்படி கதறி அழுகிறார். என்னுடைய தொகுதியில இப்படி ஆயிடுச்சு, நான் பிரதமர் கிட்ட போய் பேச போறேன் வைக்க போறேன் அப்படின்னு கதறி அழுகிறார். அயோத்தி, அதாவது ராமர் சீதை பிறந்த ராமர் சீதையினுடைய புனித இடமாக பாஜகவினர் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அயோத்தியில தான் பெண்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கும்பமேளாவில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு, அதே போல இடைத்தேர்தலுக்கு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை ஒரு பெண் காணாமல் போய் 3 நாட்கள் ஆகியும் அவர் பற்றி எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. அவங்கள தேட கூட போலீஸ் முன்வரல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேர்தல்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா அயோத்தி ராமர் கோயில்லாம் கட்டியும் கூட நாடாளுமன்ற தேர்தல்ல உத்தரப்பிரதேசத்துல பாஜகவால அதிக அளவு வின் பண்ண முடியல. இது அவங்களுக்கு ஒரு செட்பேக்காவே இருந்தது. இந்த நிலையில தான் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து இந்த தேர்தலை ரொம்பவே தீவிரமா முன்னெடுத்து போறாரு. இந்த இடைத்தேர்தலை எப்படி நம்ம தோத்துறவே கூடாது அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயம் இந்த கரண்ட் எம்பி எம்எல்ஏக்கும் இருக்கு. அவர் இதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆடுகிறார் அப்படின்னு பொதுவாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இத்தனை நாள் பார்க்கல, இப்ப எலெக்ஷன் அப்படின்னு சும்மா அழுது நாடகம் போடுறீங்களா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கொந்தளித்து கேட்கிறாங்க. அயோத்தியை புனித தலமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசு இப்படி அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு குற்றத்தை யாரும் இப்ப வரைக்கும் விசாரிக்கல, அதை பத்தி என்னன்னு கூட பேச மாட்டீங்க அப்படிங்கிறது பெரும் கோபமாக இருக்கு. அந்த பெண்ணினுடைய உடல் முழுக்க காயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பிரைவேட் பார்ட்ஸ்லயும் காயங்கள் இருப்பதா சொல்லப்படுது. அவர் கொலை செய்யப்பட்டு அந்த கால்வாயில் வீசி 3 நாட்கள் ஆகிறது. இப்ப அதுவாம் அந்த
பின்னம் மேலே மிதந்து அதற்கு பிறகுதான் அங்க இருப்பவர்கள் அடையாளம் சொல்லி இதை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப அதுவா வரல அப்படின்னா இன்னுமே நீங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கோபமும் மக்களும் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள் மத்தியில எழுவது நியாயமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ இந்த பைசாபாத் தொகுதியில நடக்க போற இடைத்தேர்தல் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கும்பொழுது அந்த மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதை வைத்து அரசியல் செய்வார்களா, இல்ல நியாயமான தீர்ப்பை வாங்கி அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைக்கு சரியான தண்டனை யார் செய்தார்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி தருவார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.